என்ன தான் சிக்கன் குழம்பு வச்சாலும் கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு வச்சாவே தனி ருசி தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு சோம்பு, வெந்தயம், சீரகம், மிளகு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே அரைச்ச விழுது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அரைச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கிக்கோங்க. முந்திரி, தேங்காய், வறுத்து வச்ச பொருள், கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சிக்கனை போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு போட்டு இறக்கி பாருங்கள். சூப்பரான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு.